பொதுச் செயலாளர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் இந்த கட்சியை தொடங்குற 90களில் தொடங்கி அவரோட பலரும் இருந்தாங்க. ஒரு சிலர் இடையில போயிட்டாங்க. அவரோட உறுதியாக இந்த 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் அண்ணன் கூடயே இருக்கிறன்ற ஒரே ஒரு தகுதி எனக்கு உண்டு. எந்த சூழலும் அவருக்கு போகலை அப்படிங்கிறது. இந்த அடிப்படையில் காட்டுமன்னார் கோவில், கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பனையூர் பாபு அவர்களோடு இணைந்து கடந்த 5 ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருந்தேன். உங்கள் வேட்பாளராக எழுச்சி தமிழரால் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்பிக்கையோடு என்னை உங்கள் முன்னாடி எழுப்பியிருக்காங்க. என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது என்கிற அடிப்படையில் 2 வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, ஒரே ஒரு உத்தரவாதத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இந்த வேட்பாளராக அவர் பெரிதாக சொல்லிட்டு ஒன்று நம்ம மறைக்கலாம் முடியாது. ஏன்னா முதல்ல ஒரு காலத்தில் ஏதாவது நம்ம 10 ரூபா கொடுக்குறோம்னா கூட ஒரு வெள்ளை எழுதி கையெழுத்து போட்டால் தான் அதுக்கு சாட்சி. இப்போ நம்ம வரும்போது எல்லா இடத்துலையும் எல்லோரும் வீடியோ கேமரா எடுத்துறாங்க டிஜிட்டலில். பாரு, வேட்பாளராக வரும்போது என்ன பக்குவமாக வந்திருக்காரு, எப்படி பவ்யமாக நின்னார், எப்படி பவ்யமாக பேசாரு. இப்போ எம்எல்ஏ ஆனவர் பிறகு அவர் நடையினா உடையினா நம்ம ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எல்லா ரெக்கார்டும் இருக்குது. அதனால் ஒரு உத்தரவாதத்தை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி எப்படி இயல்பானவனாக ஒரு சாதாரணமாக உங்களோட இயல்பாக பேசக்கூடிய ஒரு பக்குவத்தோடு நான் இருக்கணும். அது மாதிரி இந்த 5 ஆண்டு காலமும் ஆயுள் காலமும் உங்களோட இயல்பானவனாக, எளிமையானவனாக, பண்பானவனாக அதுதான் நான் சொல்கிற முதல் என்னுடைய வாக்கு. 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பதை விட சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது அதை ஒப்பிடும்போது அதுதான் பெருசு அப்படின்னு எல்லாருமே பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட ஒரு காலத்தின் தேவையை கருதி தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. எனக்கே ரொம்ப சங்கடம். இன்றைக்கி கூட காலையில் பாபு அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்தேன். ஒரு அண்ணன் வெளியூர் இருந்தாங்க போல. இந்த மாதிரி உடனே அண்ணனை உள்ளே உட்கார சொல்லி டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும்னு தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு அண்ணனை பார்க்க முடியல, குடும்பத்தாரை மட்டும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப சங்கடம் தான். நான் பாபு அண்ணனை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டு வச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தால் கூட இந்த சூழலை மாறும். அது அண்ணன் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு 2 வருஷமாகவே நம்முடைய மாண்புமிகு முதல்வரும் நம்முடைய எழுச்சி தமிழரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளார பேசிட்டு நமக்கு தெரில என்ன பேசியிருக்காங்கனாக்கா, இது மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி வெளிப்படையாக சனாதன கும்பலாம் வேறு ஒன்றும் இல்லை. சாதியின் பேரால் கலவரத்தை தூண்டுறது, மதத்தின் பேரால் கலவரத்தை தூண்டுறது, வெட்டுறது, குத்துறது. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு என்ன வேணும்? நாம் அன்பாக பாசமாக அம்மாளுக்கு சோறு போட்டு அப்பனை சரியாக பாதுகாத்துக்கிட்டு நம்ம கூட பிறந்த தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகிட்ட ஒரு உதாரணமாக இருந்தால் அது போதும். முருகன் முன்னாடி போய் இவ்வளோ நம்ம பக்தியை காட்டு, நீ ஒழுங்காக இருந்தா உன் உடன்பிறப்பை நல்லா பார்த்துக்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய, அதுதான் முருகன் எதிர்பார்க்குது. அங்கே போய் இங்கே தீபம் ஏற்றினியா அங்கே தீபம் ஏற்றினியாங்கிறதால அதை சொல்லி அங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்குறது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இது மாதிரி மதத்தின் பேரால கலவரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி பாஜக சங்பரிவார கும்பல் உள்ள வருது. உள்ள வரவன் ஒரிஜினல் முகத்தோட வரல, இன்னைக்கு வெவ்வேறு முகத்தோட வரான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற பார்த்தா தமிழருமா, ஆனால் உள்ள பார்த்தா உள்ள இருக்கிற கொள்கையெல்லாம் சனாதன கொள்கையா இருக்கும். இன்னைக்கு விசில் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கு. நம்ம பிள்ளைகள்லாம் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாரும் எப்போ 40 தான். எனக்கு கிட்ட உட்காந்து எங்கள் அண்ணன் எங்கள் மாமா அங்கே உட்காந்துருக்காரு, மீசை முடிக்கிட்டு. மாமா எங்கள் சித்தப்பா இந்த மீசையை போட்டிருக்காரு. இது எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் எப்போ 40, 50, 60 என்னன்னா நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் டை அடிச்சுட்டு இளமை வேறு வழி இல்லாமல் அப்படி மெயின்டைன் பண்ணோம். ஆனால் அண்ணாண்ட கும்பலில் போட்டால் எல்லாம் 18 வயசு, 16 வயசு, 10, 19 வயசு பசங்க, 15 வயசு பசங்க அங்கே ஒரு கூட்டம் போட்டுருக்கலாம். இது இப்போ இங்கே ஒரு அக்கா, அங்கே ஒரு அக்கான்னு சொல்லிட்டு விரல் விட்டு பார்த்தா ஒரு 4-5 அக்கா தான் இங்கே தெரியுறாங்க. ஆனால் அவன் கூட்டத்தில் முக்கால்வாசி பெண்கள் கூட்டமாக இருக்கு. நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம். இப்போ இது மாதிரி போலியான ஆட்கள் உண்மையான அரசியலுக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் சனாதனத்தினுடைய பி டீமாக உள்ளவர், அதுதான் பிரச்சனைங்க. இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு சதி வேலை பல்வேறு வகையில் பின்னப்பட்டிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் தலைவரும் முதல்வரும் 2 பேரும் பேசிட்டு இல்லை நீங்கள் சட்டமன்றத்துக்கு வரணும், தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் முதல் நிற்கணும்னு முதல்வர் சொல்லியிருப்பாரோ, தலைவர் சொல்ல 2 பேரும் அவங்களார பேசிட்டு இருக்காங்க. இது நாங்களும் அப்படி, ஆனால் பொதுவாக நானும் சொல்லிடுறேன், சட்டமன்றத்துக்கு போயிட்டு பேசி ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க தொடர்ந்து தலைவர் சொல்லுவார். தொடர் என்ன தொடர், ஒன்றும் ஃப்ரண்ட் லைனில் ஒன்றும் பவர்ஃபுல் லீடர்ஸ் யாரும் இல்லை. பெரிய பெரிய லீடர் எல்லாம் வெளியிலே நிற்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ளார பவர்ஃபுல் லீடர் வேணும். பாஜக நிறைய நேரத்தில் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் லைன் லீடர் வேணும் அப்படின்னு நான் கூட சொல்லுகிறேன். நீங்களாம் சட்டமன்றத்துக்கு வரணும் தோழர். சட்டமன்றத்தில் நீங்கள் குரல் நீங்கள்
நான் பேசுறது போய் ரீச் ஆகுது. ஆனால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் தேசத்துக்காக பேசுறீங்க, அது அந்த அளவுக்கு வந்து கனெக்டடாக இருக்காது. ஆனால் நான் வந்து பேசுகிற விஷயங்கள் ரீச் ஆகுதுனால நீங்கள் சட்டமன்றத்தாலும் பேசியிருக்கேன். ஆனால் தலைவர் எப்போ முடிவு எடுப்பார், எப்படி முடிவு எடுப்பார் யாருக்கு? அதனால தலைவரே அவர் திடீர்னு வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது அவர் நான் காட்டுமன்னார் கோவில், அந்த காட்டுமன்னார் கோவில் நான் நின்று வென்ற தொகுதியாக தலைவருடைய அன்பால பாசத்தால் தான் அந்த இடத்துல நான் வென்றேன். அது அவருடைய தாய்மடி. ஆனால் அந்த தொகுதியில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா காட்டுமன்னார் கோவிலில் வேட்பாளராக நிறுத்தக்கூடிய ஒரு வரலாற்று சூழல் வந்ததுனால ஏற்கனவே போட்டிட்டு 3 பேரையும் டிராப் பண்ணிட்டு பொதுச் செயலாளர் மாத்திரம் ரீட்டைன் பண்ணிக்கிறேன். அப்போ செய்யூர் தொகுதியில் யாரை போட்டியிட வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் பனையூர் பாபு அவருடைய அன்பை வந்து மனசில் இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்களும் என்னை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்வதுங்கிற அடிப்படையில் தலைவர் வந்து செய்யூர் தொகுதியில் சிந்தனை செல்வராகிய என்னை நிறுத்தியிருக்கிறாங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே செய்தி. அதனால் உங்கள்கிட்ட ஓடி வந்துட்டேன், உங்களை நம்பி வந்துட்டேன். இந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமான கடமை. என்னன்னா நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னாக்கா அவர் சிந்தனை செல்வன் பேசுறாருங்க, அதனால வெற்றி பெற்றிருப்பாங்க, ஏதோ ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. நான் முதல்ல பொட்டு வச்சேங்க, அதனால தான் வெற்றி பெற்றாரு. நான் நல்லா ப்ரேயர் பண்ணேங்க, அதனால தான் வெற்றி பெற்று 1000 பேர் 1000. ஆனால் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்தவங்க ஒரே ஒன்று தான் சொல்லுவாங்க, எதிர்கட்சிக்காரன் பணத்தை அரிசி தான் எல்லாம் விலைக்கு போயிட்டாங்க அப்படிம்பாங்க. உண்மையா இல்லையா? எதிராக இருக்கிறவங்ககிட்ட என்ன வலிமை இருக்கு? பணம்ங்கிற ஒற்றை வலிமையை தவிர கொள்கை வலிமை இருக்கா, செயல்திறன் வலிமை இருக்கா? இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுடைய கல்வி இடைநின்றக்கூடாதுன்னு இந்தியாவிலே வளர்ச்சியான திட்டங்களை நம்ம இந்த செய்யூரில் கூட ஒரு பல்வேறு பணிகள் இன்னைக்கு வந்து காலேஜிலிருந்து அந்த ரிபட்மெண்ட் தடுப்பணையிலிருந்து பல்வேறு பணிகள் பார்க்குற இடங்கள்லாம் சாலைகள் மிகச்சிறப்பாக பல பணிகள் நடந்திருக்கு. சில குறைகள் இருக்குது, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஏராளமான பணிகள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம்னு சொல்கிறதுக்கு எதிர்கட்சிக்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன இருக்குது? பணம் இருக்குது. அப்போ ஒன்று பொது வாழ்க்கையில் என்ன அறிஞர் அண்ணா பணத்தை வச்சுட்டு வந்தாரா, காமராஜர் பணத்தை வச்சுட்டு வந்தாரா, இல்லை காந்தி பணத்தை வச்சுட்டு வந்தாரா, இல்லை அம்பேத்கர் பணத்தை வச்சுட்டு வந்தாரா? யார் பணத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவினுடைய பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்றது? இதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வேட்பாளர் தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்தாண்டபுரத்தில் நான் இருக்கிறேன், நாம ஜெயிச்சே தீரணும். அது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற யாரையும், திமுக உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டணியில் இருக்கிற விசிக வந்தாலும் சரி, யாரையும் அத்தனை கட்சி தேமுதிக வந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அமைப்புள்ள ஒருத்தவனை கூட காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கும்.